அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சினிமா நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மைக்கார் அப்படிலாம் பேசவே வரமாட்டேங்குது. விழாக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. கடைசியாக வர மைக் கொடுத்துட்டாங்க. வந்து சோமு சொன்ன மாதிரி தான், ஏமா என்ன கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியாக மனதில் இருக்குது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடல் நிற்கிறதுக்கு. நிறைய விழாக்கு போகும்போது படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் வந்து விழா வாழ்த்துறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பட் இந்த விழாவில் ரொம்ப சிறப்பான விஷயம் துவக்கமாக நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் எல்லாத்தையும் பேசி மியூசிக் ரைட்டரை மறந்துடுவோம், லிரிக் ரைட்டர்ஸை மறந்துடுவோம், அப்புறம் பாடினவங்கள மறந்துடுவோம். அவங்களாம் இன்றைக்கி விழாக்கே நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல. நிறைய ஹீரோயின்ஸே இப்போ பட விழாக்களுக்கு வர்றதில்லை. பட் இந்த விழாவோட துவக்கம் வந்து அத்தனை பாடகர்களுமே இங்கே வந்து இருந்தாங்க. ஆல் த சிங்கர்ஸ். ஸோ உங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ராயல் சல்யூட். அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சந்திரன் சாரோட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாயிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கும்போது தெரியுது. ஸோ தமிழ் சினிமா உங்களை பெரிய ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவேற்கும் சார். நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பொக்கிஷமாக தான் நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் ப்ரவுட் டு வெல்கம் யூ ஹியர். அடுத்தது யுகபாரதியோட வரிகள் வந்து எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காரு. அவருடைய பாடல் வரிகளை சொல்லவே வேணாம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கும் எனக்குமான தொடர்பு என்னென்னா, அபிலாஷ் வந்து நான் நெடுஞ்சாலை படம் பண்ணும்போது ஷூட்டிங்க்கு வந்து அவரோட மீட் பண்ணி ஒரு கதை சொல்ல வந்தார். அப்போ ஒரு மலையாள ப்ரொடியூசரோட வந்து கதை சொன்னார். வந்து அந்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. அப்போ வந்து சரி இது கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் ஊருக்கு போனோம். அப்புறம் எதுவுமே அவரும் காண்டாக்ட் இல்லை, நானும் காண்டாக்ட் இல்லை. திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாருமே என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் நம்ம கையிலையும் காசு இருக்காது. மினிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு காசு வந்து மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து எவ்வளோ பேர் பணம் இல்லாதவங்கலாம் 5000 ரூபா வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்கிற ஒரு கேம்பெயின் அவேர்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கேரளாவில் போய் பண்ணும்போது அபிலாஷ் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அங்கே எல்லா இங்கேருந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணோம், அங்கேயும் போய் பண்ணோம். அப்படிதான் அவருடைய அடுத்த கட்ட நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்புறம் அடிக்கடி பேசுவார். அவர் படத்துல தான் இருப்பான்னு நினைப்போம். திடீர்னு போய் ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்வாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்பாரு. சிரிச்சுட்டேன், எல்லாமே போயிடுச்சு, நம்பி விட்டுட்டு போனேன், எல்லா காசையும் முடிச்சு பேலன்ஸ் வந்து கடன் வாங்கி ஒன்று கொடுத்தேன், அதையும் கடன் வாங்கி வேற மறுபடியும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்க கொடுத்தாங்கன்னு நினைச்சா மொத்தமாக எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் என் வேலை கட்டிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கேன்னு சொன்னார். அதுக்கிடையில தான் இந்த கதையை வந்து சொன்னார். இந்த கதை ஃபர்ஸ்ட் ஜிதன் ரமேஷ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசுகிற அந்த கதை சொன்னார். ரொம்ப நாள் வந்து அப்போ நான் பண்ணுறதும் பேசிகிட்டு இருந்தேன். வந்து அதுக்கப்புறம் இந்த கதை ஜிதன் ரமேஷ் பண்ணார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹீரோவா நடிச்சு தோத்தவங்க இருக்கான் பிரதர், வில்லனா நடிச்சு தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில். அதனால நீங்க வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த சினிமா மீண்டும் அவங்களை உயரத்துக்கு கொண்டு போய் நிற்பாட்டுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. 2023 ஒரு பெஸ்ட் வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 2024 நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதனால அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில்ல, நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க, நான் அன்ஷியாவோட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம். அதனால் வேற வேற ஹீரோயின் தான், போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை, ஆளை. ஸோ அதனால இதில் வந்து ரொம்ப மிரட்டியாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவர் காமிச்சார். மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு, அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆள் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவரோட சினிமாட்டோகிராஃபியோட எந்த பண்ணாலுமே அவருடைய மனசு ஒன்று இருக்கு. நான் அப்புறம் அப்போ போல பார்த்தேன், டுவர்ட்ஸ் டெடிகேஷன் டு த ஒர்க்.
இங்கே நிறைய பேர் வந்த டெக்னீஷியன்ஸ் சொன்னாங்க 500 ரூபாய்க்கெல்லாம் ஃபைட் மாஸ்டர் கிடைக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா மழை வந்து டேட் இல்லைன்னா காசு வாங்காமல் நம்ம இண்டஸ்ட்ரியில் மதன் இருக்காரு. இப்படி நிறைய பேருக்குள்ள இருக்கிற மனிதம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சது. இந்த படம் பணத்துக்காக இங்கே நிறைய டெக்னீஷியன் இல்லை, ப்ரொடியூசர் அமர் அண்ட் அபிலாஷ் சம்பாரிச்சு வச்ச மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும். நான் உள்பட இங்கே வந்தது ஜித்தன் ரமேஷ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற எல்லாருமே மனிதர்களுக்காக தான் வந்திருக்கோம். அர்ச்சனாலாம் பயங்கர பிஸி, முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே இன்னைக்கு வரணும், அண்ணன் பக்கத்தில் நிற்கணுங்கிறது தான். சோமு, நிஷாலாம் டேட்டே இல்லை. எங்கள் வீடு பக்கத்துலலாம் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததில்லை. மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, சம்பாரிச்ச காசை அங்கே வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு. இப்போதான் வீடெல்லாம் கட்டிட்டேன்னு சொன்னேன். அது திருச்சியில், சென்னையில் வாங்கிடுவேன், பெருசாக வாங்குவோம். என்ன போல் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஹீரோக்கள் மட்டும்தான் போய் உதவி செய்வாங்கன்னு இல்லை, மனசு இருந்து செய்கிறவன் அத்தனை பேருமே ஹீரோ தான். அது ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு. ஏன்னா அது கேபி பாலாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எவ்வளோ செய்கிறோம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ மனசு அன்போட செய்கிறோன்றது. இல்லாதவங்களுக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு, அந்த வீடியோலாம் பார்த்தேன், திட்டுறாங்க அந்த பக்கம் சொல்லிட்டு, அப்புறமா மறுநாள் அதுக்கு ரெடி பண்ணிட்டு முன்னெச்சரிக்கையோட போய் தேடி போய் செய்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பெரிய மனசு சகோதரி. உள்ள இருந்து எப்படி பார்த்தனோ அதே மனசோட நீங்க வெளியில போய் நீங்க செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். எல்லாருமே அதான் ஹீரோக்கள் வந்து அவங்க இவ்வளவு கொடுக்கல, இவங்க இவ்வளவு கொடுக்கல, கொடுத்தவங்க இவ்வளவு இருக்காங்க, இது மாதிரி பார்த்து நிறைய பேர் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். யாரு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதில்லை, கொடுத்தவங்களை கொண்டாடுவோம். பெரிய பெரிய நடிகர்கள் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம விளம்பரம் பண்றோம். இந்த மாதிரி ஓடி செய்யற மனிதர்களை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மேடையாகவும் இது வந்திருக்கு. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஜித்தன் ரமேஷ் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒருவரோட வந்து கடைசி வரைக்கும் பேசி முடிச்சாலும் ஓடிடுவாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறதுனால எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸு, மெயினாக ஃபைட் மாஸ்டர்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் 5 ஹீரோயின். ஸோ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு பாட்டு இல்லை, பாட்டு போடும்போது உங்கள் முகத்தை பார்த்தேன், ஒரு சின்ன கவலை தெரிஞ்சது. அது கடைசியில் 2வது பாட்டு பாடும்போது சகோதரி கேட்டு இருந்தது, என்னண்ணே இந்த பாட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பார்த்தீங்களா அப்படின்னு. அது பெரிய கவலை. அதனால நம்ம அங்கேருந்து தான் இங்கே வர்றோம். அதனால இனிமேல் நம்ம நடிச்சு இல்லைன்னா நடிச்சு திரையை ஆழ்வோம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக அமரை பற்றி இங்கே சொல்லணும். அவருக்கும் எனக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஆனாங்க, இல்லை கடன் வாங்கினதுக்காக சம்பாரிச்சு கடன் அடைக்கணும் டாக்டர் ஆவாங்க. ஆனால் சினிமாவை காப்பாற்றுறதுக்காக அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி மனுஷன் ஓடி உழைச்சு தனக்குள்ள இருக்கிற பேஷனை. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சீட்டில் சேஃபாக இருப்பாங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். நான் தான் சொல்லுவேன் டாக்டர் ஆகுவேன், ஆக்டர் ஆகிட்டேன். ஆனால் டாக்டர் ஆன ஒரு ஆள் ஆக்டராக மாறி, உண்மையாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் 5 படங்கள் எடுத்திருக்காரு. 5 படத்தையும் தரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருடைய குடும்பத்திலேருந்து வரல, ஒரு சாமானியனா தன்னுடைய கனவை நோக்கி உழைச்சு தன்னோட பேஷனை மட்டும் அவரை முன்னெடுத்துட்டு போகாம நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற அவர் லீட் ரோல் பண்ணல. அது யார் அடுத்தவங்க அந்த கதைக்கு சரியா இருப்பாங்களோ அதை தான் பண்ணணுங்கிறத அவர் வந்து ஒரு ரூட் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் தமிழ்நாட்டுக்கு ரூட் போட்டு வரணும்னு பண்ண உடனே முதல்ல அவர் சப்ஜெக்டை எடுத்த படம் வந்து எந்த கமர்ஷியல் படமுமே இல்லை. ஈழ தமிழர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும், அதனால எவ்வளோ காசு எனக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ காசு எனக்கு சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை, சொல்ல வந்த விஷயத்த அந்த படத்தில் நான் சொல்லணுங்கிறதுல உடம்பை வருத்தி மொத்த டீமுமே, அந்த ஒரு சின்ன பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மேபி ஓடிடியில் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. டெஃபினட்டாக அந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப பொயட்டிக்கான ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து ஸோ அந்த படம் தான் அபிலாஷ் ஃபஸ்ட்டு அதுவும் பண்ணியிருந்தார் வந்து. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு இந்த கதை சொல்லும் போது தான் எனக்கு தெரியும், இந்த என்ன இவர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ப்ரொடியூசர் இவரை வச்சு செய்கிறாரா, இவரு ப்ரொடியூசர் வச்சு செய்கிறாரா தெரியல, பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சே இருக்கும்போது, இல்லை இப்போ இங்கே ஒன்று போயிட்டுருக்கு, அங்கே ஒரு 7-8 கோடி ரூபாயில் மலையாளத்தில் ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாரு இருக்குன்னு, அப்போ வெயிட் ஆகிட்டாரா ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலே தொடர்ச்சியாக படம் எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியோட அவரோட பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மட்டும் தன் கனவை நோக்கி நகரணும்னு நினைக்கல, நிறைய பேர் கனவுகளை சுமந்துக்கிட்டு அவர் வர்றாரு. அதுதான் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கணும். அது தமிழ் சினிமாவுக்கு வந்த இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு விஷயத்தை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் இங்கே படத்தில் நடிக்காத நிறைய ஆக்டர்ஸ் இங்கே வந்திருப்பாங்க.
இவங்கெல்லாம் அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே வந்திருந்த அபிலாஷ் ஜெயிக்கணும், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும், டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், ஜித்தன் ரமேஷ் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு வந்தது. நான் கேட்ட ஜித்தன் ரமேஷ் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு அவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். நான் நினச்சா எல்லாரையும் கூப்பிடலாம், ஆனால் இந்த படம் நான் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மேடையில் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாரை கூப்பிட்டு நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு பேசணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரதர். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் வந்தோம்னா நிறைய பாப்அப்ஸ் வரும்ல, அப்போ நீங்கள் பேசின ஒரு பாப்அப்ஸ் வந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்கும்போது வந்தது. சினிமாவில் வந்து எனக்கு பெரிய போராட்டம் இருந்தது. அப்பா நிறைய பேரை உருவாக்கியிருந்தாரு, ஆனால் தன் பையனை உருவாக்கல இருக்கிற பெரிய போராட்டத்தில் எனக்கு லக் இல்லையா, ஹார்ட் ஒர்க் இல்லையா, நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னுடைய தவறுகள் தான் அதுக்கு காரணம்னு ஏற்றுக்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்லேயே அவர் சொன்னால் எதுனாலும் ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். எதுக்கு சண்டை போடணும்? அவர் கேட்பேன், என்னங்க பேசிட்டு போகிறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அவங்க சண்டை போடும்போது நம்ம சண்டை போடுறது, நமக்கு எப்போ தோணும் அப்போ மட்டும்தான் கேள்வி கேட்டு சண்டை போடணும். தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு போய் காலை போட்டு படுத்துருப்ப ஜம்முன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பியூர் ஹார்ட் உள்ளால் பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். அவர் ஏதோ இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இவ்வளோ பெரிய பையன், அவர் வந்து பார்த்தா அப்படி பந்தா பண்ண அப்படி இல்லை, எதுவுமே இருக்காது. பக்கத்தில் போனோன்னா உட்காருங்க அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த அந்த லோக்கல் ஸ்டாங் நம்மளே ஒரு அப்படியே ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அந்த இருக்கும் கொடுத்துரு வந்து. ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் பார்த்து பேசினேன். பட் அதே சிரிச்ச முகம். இடையில ஒரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு, என்னால் போக முடியல. இந்த படத்துக்கு அவர் கூப்பிடல, நான் வரணும்னு சொல்லி பாபில நான் வரேன்னு சொல்லாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது உங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பார்க்கறதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நிறைய பேர் தெரியும், அதனால நிறைய ஓகே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐங்கரன் அவங்களுக்கும் பெரிய தேங்க். இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துற விஷயம். ஆடியோ வந்து பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஹோல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல திரைப்படத்தை கொண்டாடக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் நிறைய படங்களை, நீங்கள் சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் டாடா, குட் நைட், நிறைய படங்கள் வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த சின்ன படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய படம் ஆக மாறி ஒரு வெற்றி விழாவில் திருப்பம் எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ் படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் வந்திருக்காரு. உங்களுக்கும் ஒரு பெரிய இந்த படம் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கட்டும். உங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டீங்க அடுத்து என்ன படம் பண்ணணும்னு. ஸோ உங்கள் ரூட்டு அதோட பயணிட்டும். நன்றிம்மா, நல்லா என்கேஜிங்காக பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா. கேள்வி இல்லைல்லம்மா எதுவும்? கேள்வி எது இருக்காம்மா? கேள்வி எதுவும் இல்லனா, அவரு கேட்டாரு இவரு கேட்டாரு இவரு கேட்டாருன்னு அவரு வந்து கேக்குறாரு இப்போ பிக் பாஸ் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கிடைக்கும் போது பாக்குறேன், கட்டாயம் பாக்குறேன். டைம் கிடைக்கும் போது பாக்குறேன். ஆமா, எல்லா சீசன் 7 இப்போ ஃபினாலே ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியாளரை வந்து இந்த இருக்கிற ஆள்களை யாராவது ஒருத்தர் தேடி வரப்போறாங்க. ஸோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. சண்டைகள்லாம் போட்டுப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. தங்கச்சி பார்த்தாங்க சிரிக்குது, அண்ணா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. பிக் பாஸ் நம்ம ஓகே அண்ணா, தேங்க் யூ. நம்ம ஆரி அண்ணனுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். தேங்க் யூ so much for coming here அண்ணா. தேங்க் யூ so much. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்கில் ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருப்போம். அப்படியே காமெடியாக பேசின்னு. ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிறம்னு சொல்லி. சரி பண்ணியிருக்கீங்க, நல்லதுப்பான்னு சொன்னேன்னா. சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னால் கதை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியுது, முடிகிற போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. அண்டு ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில் 90% வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய குகை செட்டு, அங்கே ஃபுல்லாகவே கேவ் தான் இருந்தது. அதில்
50-60 பேர் அதுலேயும் உள்ளார நிற்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல் புகை மடலமாக இருக்கும். அண்டு ஒரு மெழுகுபத்தி மீன்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் பாரு, அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஷாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது டைமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்கே. டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா? விடுறா, ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேற நீங்கள் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்டு அஞ்சு பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கால் கூட ஒடிச்சு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days குகைகள்லேயே இருந்து. ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது. அண்டு டெய்லி அந்த ஃபாரஸ்ட்டில் போகணுன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போவோம். அந்த உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல, அதில் தான் போகணும். அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டைப்பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் ஒரு 30 days படம் முடிச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்ட போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார், ஒரு நல்ல கேமராமேன் இருக்கார், ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார், பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பார் வந்து அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும், அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் ப்ளஸ் பெரிய ஆடியோ ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுட்டு போவேன். ஸோ வேறு ஹவுஸ் பேஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன், இவ்வளோ 50 years ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் போட்டிருக்காருன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம். அண்டு யார், மதன் சார், எல்லாம் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம். ஹரீஷ் பேரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? வேணும். விசில் பறக்குது. அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. அண்ட் எல்லாம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்ட் என்ன இன்வைட் பண்ணது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டில் இருந்துருங்க, அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை. என்னன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்
கீழேந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கி இருக்கு. அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சகோதரா ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் ஐ லவ் யூ சொல்லியிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான், உனக்கு சொல்லியிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான்? எனக்கு எப்படி சொல்லுவான்? ஏன்னா உங்களதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூடா தம்பி. அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ. அண்ட் Thank you, sir. ப்ளஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17யுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா, அதாவது பாடுறது அழகா இருக்கும், பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அக்கா, அடுத்த படத்துல ஏதோ நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? பர்சனலா ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாத. நானா பேசினாலே ஆம்பளை வயசுங்கிறாங்க. நம்ம Thank you so much. Director Abhilash Devan, Prashant Pranav, Music Director Ausaf Prachan, and அதில் நடித்த எல்லாருக்கும், குரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க. அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க. சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உக்காந்தீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும். மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்கே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துருக்குறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா. அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க சொன்ன மாதிரி, இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்டில் தான் போயிட்டு இருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும். அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்கே ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேக்குறான் உங்ககிட்ட. ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணுன்னு கேக்குறான் சார். அங்கேருந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில விடுற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கும் சேதாரம் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில வந்து நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருந்த போது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி அது. ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் அ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணா எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்றது இவங்க, KPY பாலா. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தம் அண்ட் கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தன் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும்.
ரொம்பவே நல்லா லைக் ஐ வாஸ் ஸ்டன் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் as வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அமர் சார் பற்றி ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் such a talented டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டால் ஏன் இவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து ஒரு இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பியூட்டிஃபுல் சாங் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னென்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Avsep Bachchan uncle, my dearest Avsep uncle, Kerala, he is the senior most composer இப்போ 40-50 years இப்போ he has given us so many classics எங்களுக்கு கொடுத்திருக்காரு Avsep Bachchan uncle. ஸோ நான் Avsep அங்கிளுக்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஐ டோன்ட் நோ வை இட் டுக் ஹிம் ஸோ லாங். ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வரல? பட் பெட்டர் லேட் தென் நெவர். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எல்லோரும் கண்டிப்பாக Avsep Bachchan அங்கிளை வித் ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் ஆர்ம்ஸ் எல்லோரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ம மக்கள் எல்லோரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். சச் அன் அமேசிங் கம்போசர் அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்துருக்காரு யுகபாரதி சாரோட வரிகளில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஒன்ஸ் அகேன். அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jitin sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. Thank you. மேம் அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம் மேம். அது வந்து நாங்க லைவ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல இந்த பாடல்னா Avsep Bachchan சார் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மேம். அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு மேம். சோ அதனால அவருக்காக ஒரு டெடிகேஷன் நீங்க வந்து பண்ணணும் மேம் ஆன் ஸ்டேஜ். எங்களுக்காக வேண்டாம், எங்களுக்காக சாருக்காக ஒரு டெடிகேஷன். மலையாள பாட்டா? எந்த அங்கிள் எந்த பாட்டை பாடுறேன்? தமிழ் பாட்டு. ஓகே, இல்லை இதே பாடுறேன். லிரிக்ஸ் ஞாபகம் இல்லை, இப்போ பாடிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ லிரிக்ஸ் இல்லாமல் மேம் உங்களுக்கு பிடிச்ச சாரோட சாங் கூட நீங்க எதனா பாடுறனா பண்ணலாம். மலையாளத்துலையா? ஏன் மலையாளத்துல நாங்க எவ்வளோ பாட்டு இருக்கு அவரோட பாட்டு இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடுறேன். ராசாயே ராசா கண்ணே சாய்ந்தாடு முன்னே முன்னே உன் தோளில் நீருந்தால் கூழாங்கல்லும் ஆகும் பொன்னே தாராரே ராராரே தாராரே
அண்ட் இதோட சரணம் ஆல்சோ. சார் வந்து மெலடி மேக்கர். லவ் யூ அங்கிள். அண்ட் மலையாளத்துல இருந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சாரோட மியூசிக்ல வந்த யமுன வெறுதே பாடுന്നു யாதவம் ஹரி மாதவம் ஹிருதயகானம் நந்தனம் நருச்சந்தனம் ஷௌரே கிருஷ்ண விரஹமதுவாமொருவள் பாடி விதுரமாமொரு கீதம் விரஹமதுவாமொருவள் பாடி விதுரமாம் ஒரு கீதம் ஒரு மௌன சங்கீதம். இந்த அங்கிளுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மூவி இது. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு ஷப்டே நீங்க ஸ்டேஜ் நீங்க மேம். நம்ம சுஜாதா மோகன் மேம் ஸ்டேஜுக்கு நம்ம கூட போறோம். ஸோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு ஒரு ப்ராவப் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்மளோட புலியை நம்ம ஸ்டேஜுக்கு கூட்டலாம். ஒரு பெரிய பெரிய கைட்டிலோட லெட்ஸ் வெல்கம் சுஜாதா மோகன் மேம் டு தி ஸ்டேஜ். First of all, a big congrats to the full team. Trailer அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ். எனக்கு அபிலாஷ் இந்த ஃபர்ஸ்ட் பேசின போதே அபிலாஷை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி. தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியற ஒரு குவாலிட்டி அது. And the trailer is so beautiful and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட நான் பாடின டைமில் ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒன்றுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கம்மிங். அது மெயின்லி ஃபார் ஔசேபேட்டன் பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு அவங்க ஹீஸ் அ குரு ஒன்லி. எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைமில் நிறைய he has given so much of என்ன சொல்கிறது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அஸ் அந்த ரெக்கார்டிங் டைமில் எல்லாம். அண்ட் ஃபார் ஸ்வேதா ஆல்சோ. ஸ்வேதாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங்க்கு தான். ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஔசேபேட்டா. ஸ்வேதா சொன்ன மாதிரி இனி ஒரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க. அண்ட் வேற என்ன, வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட் ரமேஷ். Thank you, the beautiful mom and daughter duo, and thank you so much for supporting us here, sir. மேமோட வாய்ஸில் இந்த ரூட் நம்பர் 17 அப்படிங்கிற டைட்டில் கூட நீங்கள் பேசினா கூட அது பாட்டு மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பாட முடியுமா? இல்லைன்னா அந்த அந்த ஓகே ஓகே ஓகே. அப்போ இருந்தாலும் என்ன